ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றவங்க பொதுவா ஒரு வார்த்தை கேட்டுட்டே இருப்பாங்க. ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்க, ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்கன்ட்டு. இத கேட்கும்போது, இது ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. ஆனா, ரொம்ப சிம்பிளுங்க. அத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். அப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். சில டேட்டாஸ் வேரியபிளா இருக்கும். சில டேட்டாஸ் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். எப்பவுமே ஒரு கான்ஸ்டன்ட் டேட்டாவ வச்சு நம்ம ஈஸியா ஒரு லெவல்ஸையும், டேட்டாஸையும் எடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளா நம்ம எப்படி பார்க்கறது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் சந்தோஷ். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முதல் நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும் நம்ம சொல்லியாச்சு. அதை நீங்க கேட்க போறீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. முதல் அதை தவிர்த்துடுங்க. ஏன்னா எதற்காக அந்த டேட்டாஸ் கொடுத்தாங்கன்னே நீங்க தெரியலன்னா ஒரு டைம் சக்சஸ் ஆனாலும் இன்னொரு டைம் லாஸ் ஆகும்போது அவங்களோட கேபிட்டலையே உங்களை கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இங்க அதிகமா இருக்கு. அதனால ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க பில்ட் பண்ணும்போது அந்த இடத்துல மார்க்கெட் என்னெல்லாம் ரியாக்ட் பண்ணுது, அப்ப நம்ம என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க லாங் லைஃபுக்கு நீங்க ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண முடியும். அதனால கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. பிராக்டிக்கலா நீங்களே ஒரு செல்ஃபா ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10 டைம் டெஸ்ட் எடுக்கிறீங்க. அதுல 9 டைம் உங்களுக்கு தப்பான ரிசல்ட் வருது அப்படின்னுமே நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி மாத்தி போகாதீங்க. அப்போ 9 டைம் அது ஃபெயிலியர் ஆயிருக்குன்னா அப்ப அதை மாத்தி யோசிச்சிருந்தா அந்த 9 டைம் உங்களுக்கு சக்சஸா மாறி இருக்கும். அதனால என்னென்ன தவறுகள் அங்க நடந்திருக்கு, என்ன மாதிரி மார்க்கெட் சூழ்நிலையில் அது ஒர்க் ஆகல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எஃபெக்டா இருக்கும். அதனால ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்னொரு ஸ்ட்ராட்டஜி மாறிட்டே இருக்காதீங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றும் போது அதுல என்ன மாதிரி டேட்டாஸ் கிடைக்குது, அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத பார்த்துட்டு ஒரே ஸ்ட்ராட்டஜி பின்பற்றினீங்கன்னா லாங் லைஃபுக்கு உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும். இதுவரை நீங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணும்போது கேண்டில் ஸ்டிக்ஸ்ல லெவல்ஸ் எடுத்திருப்பீங்க. இப்போ நம்ம அப்படியே மாத்தி யோசிக்க போறோம். ஆப்ஷன் பிரீமியத்தை பேஸ் பண்ணி நம்ம முன்கூட்டியே நம்ம அந்த லெவல்ஸை மார்க் பண்ண போறோம். அந்த லெவல்ஸ்ல மார்க்கெட் கேண்டில் ஸ்டிக் என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கறதான் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே ஹை அண்ட் லோ இதை பேஸ் பண்ணி நிறைய பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துருப்பீங்க. அப்போ மார்க்கெட் இந்த ஹை லோ ரொம்ப முக்கியம்னு தெரியும். அப்போ எஸ்டர்டே ஹை லோ அண்ட் டுடே லைவ் மார்க்கெட்ல இருக்கிற ஹை லோ, இந்த டுடே மார்க்கெட் ஹை லோ பார்க்கும்போது உங்களுக்கு பிராக்டிஸ்ல தான் நமக்கு வரும். அப்போ எஸ்டர்டே ஹை லோ உங்களுக்கு கான்ஸ்டன்ட். அப்போ அதை வச்சு ஈஸியா நீங்க லெவல்ஸை மேக் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஹை லோவை நம்ம இப்போ எடுக்க போறோம். இப்போ ஆப்ஷன்ஸ் பிரீமியம் எடுக்கிறதுனால நீங்க வீக்லி கான்ட்ராக்ட் எடுக்கிறதுனால நான் வீக்லி கான்ட்ராக்டோட ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட பேஸ் பண்ணும்போது ஹையை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். நம்ம இந்த இடத்துல ஹையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு கோடிங் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை வாங்க பார்க்கலாம். இப்போ ஹை ஸ்ட்ரைக்கை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ அந்த ஹை ஸ்ட்ரைக்கை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சேம் ஸ்ட்ரைக்கோட புட் அண்ட் கால் டேட்டாவை எடுக்க போறோம். அதனால புட்டோட லோவை விட காலோட ஹை ஜாஸ்தியா இருக்கணும் அப்படிங்கிற வேர்டு இங்க கொடுத்துருக்கோம். அப்ப சேம் ஸ்ட்ரைக்ல நமக்கு கிடைக்கக்கூடிய டிஃபரன்ஸை நம்ம அந்த இடத்துல ஆட் பண்ணுவோம். ஸோ அதை மார்க்கெட்டோட ஹையை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டானது. அப்போ எந்த ஸ்ட்ரைக்கில் டிஃபரன்ஸ் குறைவா இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கை நான் ஹையா தேர்ந்தெடுத்துக்கிறேன். அடுத்தது லோ ஸ்ட்ரைக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சேம் ஸ்ட்ரைக்ல காலோட லோவுக்கு மேல புட்டோட ஹை இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கும் அது டிஃபரன்ஸ் குறைவா இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். இந்த டேட்டாஸ் கிடைக்கும் போது ஹை ஸ்ட்ரைக் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அப்ப அந்த ஹை ஸ்ட்ரைக்கோட புட்டோட லோவை மைனஸ் பண்ண போறோம். இதுதான் நமக்கு புட் செல்லர் பேனிக் ஏரியா. அப்ப இந்த இடத்துல கேண்டில் ஸ்டிக் என்ன மாற பேட்டர்ன்ஸ் அமையுது அப்படிங்கறத நீங்க இங்க செக் பண்ணிக்கலாம். அடுத்தது கால் செல்லர் பேனிக் ஏரியா. அப்போ லோ ஸ்ட்ரைக்கை கண்டுபிடிச்சு அந்த ஸ்ட்ரைக்கோட காலோட லோவை ஆட் பண்ண போறோம். இந்த இடத்துல நமக்கு என்ன இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். எப்பவுமே மார்க்கெட் போயிட்டு மேலே போயிட்டு கீழே வரும்போது அது கரெக்ஷனுக்கு வருதா இல்லை அந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷருக்கு கீழே வருதா அப்படிங்கிறத இந்த இடத்துல ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதே கீழே வர மார்க்கெட் ஒரு இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகும். அப்போ அந்த இடத்துல அந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுமா இல்லை அந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணி கீழே வருதா அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த டேட்டாஸ் நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இப்போ லைவ் மார்க்கெட்ல இந்த டேட்டாஸை நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 24,050 அப்படிங்கிற டேட்டா அந்த ஸ்ட்ரைக்கோட எடுத்திருக்கிறோம். இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு காலோடைய ஹை புட்டோட லோ இந்த ரெண்டு டேட்டாவை நம்ம எடுத்திருக்கிறோம். இப்போ இந்த டேட்டாஸ் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 24,050 புட்டோட லோ அப்படின்னு பார்த்தா 187.
அப்போ இதை மைனஸ் பண்ணுறோம் 24,050 இருந்து. ஸோ அதை மார்க் பண்ணி நம்ம வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் மார்க்கெட்லேயே நம்ம கிட்ட ட்ரைனிங்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த டேட்டாஸ் கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 24,050 ஸ்ட்ரைக் எடுத்திருக்கிறோம். இந்த இடத்துல 24,050 புட்டோட லோவை மைனஸ் பண்ணி 23,863 கொடுத்துட்டோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சார்ட்ல ட்ரேடிங் வியூ சார்ட்ல நம்ம இதை மென்ஷன் பண்ணுறோம். இந்த சார்ட் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர். இது வந்து நார்மல் நிஃப்டி ஸ்பாட்டோடதும் ஃபியூச்சரோடது கிடையாது. இது நம்ம வீக்லி எக்ஸ்பைரிக்கு ஃபியூச்சர் கிடையாது. அதனால நம்ம வந்து சிந்தட்டிக்கை நம்மளா செயற்கையை கண்டுபிடிக்கிறதுனால இந்த சார்ட். இப்போ இந்த சார்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹைல இருந்து புட்டோட லோவை மைனஸ் பண்ணி நம்ம போடுறோம். 23,863. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்க பார்க்கலாம். இங்க இந்த இடத்துல பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரிஜெக்ஷன். அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கொஞ்சம் புல் பேக் பண்ணி மேலே போயிருக்காங்க. ஸோ அடுத்தது மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டே இருந்தாங்க. கீழே வரும்போது நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த லோ ஸ்ட்ரைக்கை நம்ம கண்டுபிடிக்கிறோம். மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 23,863க்கு கீழே இருக்கிற வரை மார்க்கெட் மீண்டும் ஹையை கட் பண்றதுக்கு உண்டான சான்சபிள் அந்த இடத்துல கம்மி அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அப்ப 23,863க்கு கீழே சஸ்டெயின் ஆனா என்ன மார்க்கெட் இம்பாக்ட் பண்ணணும், 863க்கு மேல இம்பாக்ட் பண்ண எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அந்த இடத்துல எடுத்துக்க போறோம். அப்ப அதற்கு கீழே வந்தாச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகணும், கீழே போயிட்டே இருக்கணும். அப்ப இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு லோ ஃபார்மேஷன் கொடுக்குறாங்க. இந்த இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா 23,800 கால் புட்டோட டேட்டாவை எடுத்துக்கிறோம். காலோட லோ 191, புட்டோட ஹை 207. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டேட்டா. இங்க 11:50க்கு நம்ம ஒரு டேட்டா கொடுத்துருக்கிறோம். 23,800 கால் வந்து புட்டோட ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆகிற வரை மார்க்கெட் மீண்டும் லோவை கட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதுனால தான் நான் அதை லோ ஸ்ட்ரைக்கை நாங்க சூஸ் பண்ணி கொடுத்தோம். அடுத்தது 23,800 காலோட லோ அதாவது 23,800 காலோட லோ 190. ஸோ அதை ஆட் பண்ணி 23,990. நம்ம ஹை ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்தது 24,050. அதை மைனஸ் பண்ணி வரும்போது 23,863. ஸோ இந்த டேட்டாவோட மிட்டை நம்ம எடுத்து நம்ம செக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை கிராஃப்ல நான் போடுறேன். இப்போ இந்த இடத்துக்குள்ள இன்பிட்வீன் கேப்குள்ள மார்க்கெட் பாருங்க, அந்த 23,863 தாண்டும் போது உங்களுக்கு என்ன கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அந்த இடத்துல வருது, மார்க்கெட் அங்கிருந்து மேல போறாங்களா, இல்ல சைடுவே போறாங்களா, இல்ல அந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் பண்ணி கீழே வராங்களா அப்படிங்கிறத நீங்க இங்க செக் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ரிஜெக்ஷன் கொடுக்கல, மார்க்கெட் வந்து மேல் நோக்கி திருப்பி 23,990க்கு போறாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன மாதிரி இம்பாக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். திருப்பி மார்க்கெட் மேல போயிட்டு ஹையை பிரேக் பண்ணிட்டு திருப்பி கீழே வரக்கு ட்ரை பண்றாங்க. மீண்டும் அந்த காலோட லோவை பிளஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அந்த டேட்டாவை இம்பாக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து மீண்டும் மேல போறாங்க. ஸோ இந்த இடங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மார்க்கெட் லோல இருந்து மேல போறாங்க இல்ல ஹையில இருந்து கீழே வராங்கன்னா இந்த பேட்டர்ன்ல இப்ப எஸ்எல்சி கான்செப்ட்ல படிச்சவங்களுக்கெல்லாம் தெரியும், ஃபேர் வேல்யூ கேப். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் ஒவ்வொரு வேட்ஸ் வந்திருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணி மேல போகுதா இல்ல திருப்பி கீழே வருதா அப்படின்னு பாக்குறதுக்கு. ஸோ இதை நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்ல நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா, இந்த ஆப்ஷன் பிரீமியத்தோட டேட்டா போட்டு இந்த இடத்துல மார்க்கெட் என்னென்ன இம்பாக்டை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷரா இல்ல வந்துட்டு ரிஜெக்ஷனா இல்ல சைடு வேவா என்ன இம்பாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத கால் செல்லர் புட் செல்லரோட ஐடியாஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இதை பேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண முடியும். இதை பிராக்டிக்கலா நீங்க செக் பண்ணிட்டு பாருங்க. நன்றி, வணக்கம்.